மாநகராட்சியில் 60 வார்டுகளிலும் மேயர் ஜெகன் பெரியசாமி சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் என சுகாதார குழு தலைவர், திமுக பகுதி செயலாளர், மண்டல தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற மாமன்ற உறுப்பினர்கள், வட்டச் செயலாளர் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என ஜெகன் பெரியசாமி வேண்டுகோள். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களின் குறைகளை கேட்டு அந்தந்த வார்டு பகுதியில் உள்ள பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி ஹீதா ஹோட்டலில் வைத்து கிழக்கு மற்றும் மேற்கு மண்டல பொதுமக்களின் குறைகளை கேட்கும் வகையில் மாநகராட்சி பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இதில் 30 வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சபா உறுப்பினர்கள், திமுக வட்டச் செயலாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மாநகராட்சி சார்பில் தங்கள் பகுதியில் நிறைவேற்றக்கூடிய பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் எடுத்து கூறினர். அப்பொழுது பேசிய சுகாதார குழு தலைவர் எஸ். சுரேஷ்குமார் பேசுகையில், கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை. மாநகராட்சி மேயராக ஜெகன் பெரியசாமி பொறுப்பேற்ற பிறகு 60 வார்டுகளிலும் பம்பரமாக சுழன்று மக்கள் பணியாற்றி வருகின்றார். மேலும் சாலை, மழைநீர், வடிகால், குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பொதுமக்களுக்கு கிடைக்க தந்தை போல் மேயர் பெரியசாமி பணியாற்றி வருவதாக பாராட்டினார். அதாவது நான் 10 ஆண்டுகளாக பார்த்துருக்கேன். 10 ஆண்டுகளாக எந்த வேலையுமே நடக்கல தூத்துக்குடி மாவட்டத்தில். ரெண்டாச்சி பெரியசாமி எனக்கு அடுத்தாப்புல ஜெகன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிக வேலை நடந்திருக்கு. இன்னைக்கு ரத வீதியை பார்த்தீங்கன்னா சிவங்களை சுற்றி பூராமே ஆக்கிரமிப்பு எடுத்து அழகான ரோடு பெரிய பெரிய ரோடெலாம் போட்டு கொடுத்து அந்த வடிகால்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதே மாதிரி 60 வார்டுலையும் என்ன மாதிரி 60 வார்டுலையுமே எல்லா வார்டுலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகான முறையில் ரோடு, காடு வசதி எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. அதனால எனது சார்பாகவும் எனது வார்டு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரியும். இதனைத் தொடர்ந்து பகுதி செயலாளர் ரவீந்திரன், மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல் உள்ளிட்டோர் பேசினர். அண்ணன் நேர்முகமாக கேட்பாங்க. அதனால அவங்க வார்டில் உள்ள குறைகள்லாம் எல்லாரும் கிழக்கு மாநிலத்தில் சொல்லிருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க பாருங்க, 2 பேரும் பெண்களாக இருந்தாலும் அவங்க லாரில பிரயாணம் பண்ணுறாங்க, இவங்க அவங்க வேனில் பிரயாணம் பண்ணிட்டு நம்மளோட எல்லாம் தேவை அந்த பகுதிக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. வடக்கு மேயர் அவங்க கேட்டீங்கன்னா டிராக்டர் நான் அவங்களை பார்த்துருக்கேன். 2வது அதுவும் ஒரு மாவட்ட உறுப்பினராக இருக்கேன். 2வது டிராக்டரில், 2 வீலரில் எல்லாம் ஃபோட்டோஸ் வரும். நெஞ்சளவு தண்ணியில் அவங்க டிராக்டர் எல்லாம் பார்த்துருந்தாங்க. அப்புறம் இந்த தருணத்தில் நம்ம கன்சல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. தனியாக டிரைவர் இல்லாமல் அவரே கார் ஓட்டிட்டு நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு தரமான தலைமை இருக்கும்பொழுது கீழே பணியாற்றி எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக வராங்க, ஒரு உத்தேகமாக ஒன்று செய்கிறாங்க. அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. உங்களோட தேவைகள் என்றதை மட்டும் பதிவு பண்ண சொல்கிறாங்க. அதில் சிறப்பாக செஞ்சுட்டு நமக்கு வரக்கூடிய தேர்தலை நம்ம மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வாக்குகளை பெற்றுத்தரது அண்ணனோட இனமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு கேட்டுக்கொடு. நன்றி. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வார்டாக மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்ட மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, அந்தந்த பகுதிக்கு தேவையான குறைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் நகரின் பிரதான சாலைகள் போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் மழைநீர், வடிகால், கால்வாய், சாலையில் என பல்வேறு வசதிகள் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற மாமன்ற உறுப்பினர்கள், வட்டச் செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி திமுக கொறடா ரெக்ஸ்லின், மாமன்ற உறுப்பினர்கள் ஜான்சி ராணி, சரண்யா, ராஜ்குமார், கந்தசாமி, ஜான், ராமர், பொன்னப்பன், பேபி அஞ்சலி பொன்ராஜ், பாப்பாத்தி, மெடிண்டா டேனியல், ஆர்தர் மச்சாதோ, மரிய கீதா, காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், எடிண்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ், கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி, மதிமுக மாமன்ற உறுப்பினர் மாமுதம்மாள், திமுக வட்டச் செயலாளர் கதிரேசன், ரவீந்திரன், சுரேஷ், பொன்ராஜ், சாமிநாதன், மாநகர மீனவரணி அமைப்பாளர் டேனியல், வட்ட பிரதிநிதி ராஜா முகம்மது, வட்ட துணை செயலாளர் மைதீன், சபா உறுப்பினர் அரபி, வட்ட அவைத்தலைவர் கணேச பாண்டியன், தொழிற்சங்க மின்சார பிரிவு பேச்சுமுத்து, மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ், ஜெஸ்பர், பிரபாகர், மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.